ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு அறுவடை பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக எந்த ஒரு செடியுமே பார்த்திங்கன்னா நட முடியறதில்ல. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஜினியா பூக்கள் செகண்ட் டைம் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ தான் பூக்கள் வச்சுருக்கு. அந்த போட்ட இடத்துலையே அப்படியே செடியை வளர விட்டுட்டேன். எடுத்து வேறு இடத்துல நடலை. அதனால் பார்த்திங்கன்னா பூக்கள் அப்படியே வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துலேயே நம்மளோட செண்பகப்பூ செடி 2 வச்சோம். 2மே ஓரளவுக்கு அப்படியே தளைஞ்சு வந்திருக்கு. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அதோட இலை எல்லாமே கருகருக்கு ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அப்படியே பாய்ச்சறதுனால அப்படியே 2 நேரமும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விட்டுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் செங்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி தான் இருக்குது. மழை பெஞ்சாதான் பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே நிறைய நம்ம தோட்டத்தில் விதை போடாமையே முளைக்கும். ஏன்னா ஏற்கனவே விதை நிறையாவே விழுந்திருக்கு. நம்ம என்ன தான் கீழே நம்ம தண்ணி விட்டாலுமே மேலே மழை பெஞ்சால் மட்டும்தான் செடிகள் நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த ரோஜாவில் பாருங்கள், ஃபுல்லாக அசுவினி தான். அப்படி இந்த இடத்துல சக்கரவள்ளி கிழங்கு இந்த வெள்ளை கலரு அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு கொடியாக இருந்தது, இப்போ அப்படியே வெயிலுக்கு நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் போட்டு விட்டுருந்தோம். அதுவுமே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த நீட்ட கத்திரி உஜாலா நீட்ட கத்திரி, இதுவும் தானாக முளைச்சது தான். விதை விழுந்திருக்கும் போல் அப்படியே நான் விட்டுட்டேன். வேறு இடத்துல எடுத்து நடலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் பிடிச்சிருந்தது. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூச்சி புழு இருக்குது உள்ள. அது ஆகாது. 2மே பார்த்திங்கன்னா வீணாக போச்சு. அது இல்லாமல் பழுத்துருச்சு. இன்னுமே நல்லா பெருசாகும். நான் பெருசாகுன்னு தான் நினச்சி அப்படியே விட்டுட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், 2 காய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா பழுத்து அப்படியே கீழே விழுகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே நிறையாவே இருக்குது. மக்காச்சோளம் இப்போ தான் குட்டியாக ஒரு கருது விட்டுருக்குது. ஒரு 10-15 மக்காச்சோளம் இந்த இடத்துல போட்டு விட்டுருந்தோம். எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லை. ஒரு அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஹைட் வந்திருக்கு. ஜாதி முல்லை செடியுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே வெட்டி விட்டுருந்தோம். நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்த ஒரு சின்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்மளோட வெள்ளைப்பாகல் சிறுசாக இப்போ தான் ஒரு காய் வச்சிருக்குது. இது கூடவே கீழே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சமாக பச்சை பாவையும் போட்டு விட்டுருந்தேன். எல்லாமே சேர்ந்து படர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே பிஞ்சுகள் வச்சுருக்குது. இந்த பிஞ்சுகளெல்லாம் பெருசாகி அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளை கத்திரிக்காய் இதுவுமே தானாக முளைச்சது தான். ஏற்கனவே எல்லாம் விதை விழுந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மிளகா எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஏகமாக பாயுது அப்படியே. அதனால் இருக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் அப்படியே முளைச்சிருது. நான் வேறு இடத்துல எதுவுமே நடலை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா செரி தக்காளியும் அப்போ கொஞ்சம் அப்படியே தளைஞ்சு வந்துகிட்ருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா இனி அடுத்த இடத்துல மாற்றி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது காஞ்சி போயிடுது. ஒரு 2-3 நாற்று தனியாக எடுத்து வைக்கலான்னு சொல்லி வச்சு வீணாக போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே தலையிட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. பக்கத்துலேயே நம்மளோட இது கண்டங்கத்திரியா, இது என்னன்னு தெரியல. இன்னுமே எதுவுமே பூவெல்லாம் எதுவுமே வைக்கல. உங்களுக்கு யாராச்சும் இந்த செடி என்னன்னு தெரிஞ்சு, சுண்டைக்காயா கண்டங்கத்திரியான்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இது என்ன செடின்னே தெரியல. பார்க்கலாம் எப்படி காய் எது வருது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இது காற்று மூலமாக தான் பரவி இருக்கும் விதை. இது என்ன காய் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னும் செடி நல்லா வளர்ந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செம்பருத்தி செடி மேலேயும் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி படர்ந்துருக்குது. அதுவுமே நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்குது. ஆனால் வெயிலுக்கு எதுவுமே தாங்கிறதில்ல. கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டோம்னா அப்படியே பார்த்திங்கன்னா விழுந்துருது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகுதோ அப்படியே பார்த்திங்கன்னா பழுத்து அப்படியே கீழே விழுந்துருது. வெயில் தாங்க முடியறதில்ல. என்ன தான் தண்ணி விட்டாலுமே மழைன்னு ஒன்று பெஞ்சாதான் எல்லா காய்களுமே பார்த்திங்கன்னா நல்லா வருது. அடுத்தது இந்த இடத்துல கொஞ்சமாக பிரண்டை இருக்குது. அதுவுமே அறுவடை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம பிரண்டை சட்னி பண்ணி. நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணின இடத்துல இருந்து புதுசாக துளிர்கள் விட்டு நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதனால் ஒரு வேளைக்கு மட்டும் சட்னி அரைச்சிக்கலாம். அதனால் கொஞ்சமாக மட்டும் அறுவடை பண்ணிக்கிறேன்.
இந்த வெயிலுக்கு பெருசாக பராமரிப்பெல்லாம் வேண்டியங்க. லைட்டாக வந்து அப்பப்போ தண்ணி விட்டாலே போதும். பிரண்டை நல்லா ஜம்முன்னு தழைஞ்சு வரும். கொஞ்சம் வந்து நிழல் இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதி நேரம் வெயில், பாதி நேரம் நிழல் இருக்கும். அதனால நல்லாவே தழைஞ்சு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சமாக இருக்குது, அதை மட்டும் அறுவடை பண்ணிட்டேன். இந்த ஜினியா பூக்களும் பார்த்திங்கன்னா விதை விழுந்து முளைச்சது தான். சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செடி சிறுசாக தான் இருக்குது. 3 பூக்கள் வந்து வச்சுருக்குது. நம்ம மாதுளை வந்து நல்ல பூக்கள் வச்சது பிப்ரவரியில். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கீழே விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன போல் நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு. பிப்ரவரியில் வச்ச காய் எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இது எல்லாமே நல்லா பழுத்து அறுவடைக்கு வரும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ பூக்கள் வந்து வச்சுருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதில் முக்கால்வாசி கீழே விழுந்துடும். ஒரு 25% தான் பார்த்திங்கன்னா செடியில் வந்து பூ வந்து நின்று அது காயாக வரும். அடுத்த அறுவடை நம்மளோட கோவக்காயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கிது. வெயிலுக்கு வந்து அந்தளவுக்கு அறுவடை வந்து இல்லை. இருக்கிற 1-2 கோவக்காயுமே அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது வெண்டைக்காய், பச்சை வெண்டை, அதுக்கப்புறம் சிவப்பு வெண்டை 2மே இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு வெண்டையுமே பார்த்திங்கன்னா வரல. இந்த இடத்துல தொடர்ந்து வெண்டையே திரும்ப திரும்ப போடுறதுனாலையே என்னன்னு தெரியல. எப்பவுமே நல்லா வரும், ஆனால் வெயிலா நீ என்ன காரணம்னு தெரியல. ஒரே இடத்துல அதே பயிரை மாற்றி மாற்றி பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு ஈல்டெல்லாம் வந்து இல்லை. ஏதோ போட்ட கடமைக்கு வந்து வந்திருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா முத்தி போயிருச்சு. பத்தாததுக்கு எறும்பு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலரில் இருக்குமே அந்த பூச்சி எல்லாமே நிறையாவே இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் விதைகள் வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நீ எதுவுமே வந்து புதுசாக வந்து போடலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற செடியில் வந்து இருக்கிற காய்கள் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். சிவப்பு வெண்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. செடி பார்த்திங்கன்னா வளரவே இல்லை. இருக்கிற ஒரு 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 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா செடியே வந்திருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 2-3 காய் வந்து வச்சுருக்குது. அதுவுமே அறுவடை பண்ணலை, அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுலேருந்து விதைகள் வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பச்சை வெண்டை தான் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது விதைகள். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு தான் போட போகிறேன். புதுசாக வந்து இனிமேல் எதுவுமே போடலை. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.